வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது முட்டை பிரியாணி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் முட்டை பிரியாணி செய்ய போகிறேன். அது தேவையான பொருட்களை பார்க்கலாம். வியூவர்ஸ், நான் 2 கோலை பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வியூவர்ஸ், நான் 8 முட்டை எடுத்துருக்கேன். 8 முட்டை நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். பிரியாணி இலை, பட்டை, லவங்கப்பூ, 4 கிராம்பு, சோம்பு, பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, 3 பச்சை மிளகாய், தக்காளி 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பிரியாணி தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 கரண்டி, பட்டை மிளகாய் தூள் 1/2 கரண்டி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 கரண்டி தயிர், உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, தேவையான அளவு எண்ணெய். நான் குக்கர் பானை வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட நெய். நெய் நான் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்பைசி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா? இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 2 வெங்காயம் சேர்க்குறேன். அப்புறம் 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா? இப்போ நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாதி வெந்துருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. ஓகேவா? கொஞ்சம் வேகட்டும். ஓகேவா? இது கூட புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ எல்லாம் ஸ்பைசி தூள் எல்லாம் சேர்த்துக்குவோம். ஓகேவா? 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், பட்டை மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி தூள். ஓகேவா? போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, 3 டீஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிளகா நல்லா வாடை இல்லாமல் நல்லா அந்த எண்ணெயிலே வேகட்டும். ஓகேவா? இந்த மிளகாத்தூள் வேகிறதுக்கு லேசாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஓகேவா? இந்த ஸ்பைசி நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, பிரியாணி அரிசி இதில் போட போகிறோம். ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் குக்கரில் அளவு எந்த அளவு சைஸோ அந்த தகுந்தப்பில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. ஓகேவா? நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு என் குக்கருக்கு தகுந்தாப்பில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேவா? 2.5 குடம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கங்க. ஓகேவா? கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? உப்பெல்லாம் போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம குக்கரில் வச்சாச்சு. மூடிட்டு திறந்து விட்டுருவோம். நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ முட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகேவா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். ஓகேவா? இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? மஞ்சத்தூள், பட்டை மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த முட்டையை இதில் வைக்க போகிறோம். அது ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா? இப்போ திருப்பி போட்டாச்சு. அந்த சைடும் நல்லா வேகட்டும். ஓகேவா? அந்த சைடு நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
இப்போ வந்து பிரியாணி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம திறந்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா இந்த முட்டையை வந்து இதில் வைக்க வேண்டியதான். ஓகேவா, பாருங்கள் முட்டை எல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடுவோம். திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம சோறுலாம் வந்து இந்த முட்டையை வந்து சோத்துக்குள்ளே நவுத்தி வச்சுருவோம். ஓகேவா, இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தீங்களா பாருங்கள் முட்டை பிரியாணி வந்து அந்த வாசம் அப்படி தான் அடிக்குது. அப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.